பாக்கியலக்ஷ்மி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்ன பார்க்கலாம். இங்கே ஈஸ்வரியும் தாத்தாவோட பிரிவெல்லாம் ஓரளவு மறக்க முயற்சி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டேயும் எப்பயும் போல் பேசி சந்தோஷமாக இருக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்க்கும்போது பாக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் எழிலும் அமிர்தா நிலான்னு எல்லாருமே வாடகை வீட்டுக்கு போனதால் அங்கே போன செழியன் அவங்க எல்லாருக்குமே சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அவருக்காக ஒரு புது டிவியவும் கிஃப்டாக கொடுக்குறாங்க. இப்படி செழியன் ரொம்ப பாசமாக நடந்துக்கிறதுனால எழிலும் கண்கலங்கி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே செழியன் எழில்கிட்ட நீ எதை பற்றியுமே கவலைப்படாத, நீ நானுன்ட்டு எல்லாருமே வீட்டில் ஒத்துமையாக இருக்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. உன்னுடைய பிரிவை என்னால் தாங்கிக்க முடியல. ஆனாலும் ஒரு லட்சியத்துக்காக தான் இப்படி நீ வீட்டை விட்டு வெளியில் வந்திருக்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு உன்னை பார்த்தா ரொம்பவே பெருமையாக இருக்குது. நீ எதுக்காக வீட்டை விட்டு வெளியில் வந்தியோ அதே மாதிரி நீ நினச்சது எல்லாமே உனக்கு கைகூடி வரணும். நீ நினச்ச மாதிரியே நீ நல்லபடியாக சம்பாதிச்சு மறுபடியும் நீ எப்போ தான் நம்ம வீட்டுக்கு வருவியோன்னு நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அதனால் நீ நினச்ச எல்லாத்தையுமே சாதிச்சுட்டு சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு வந்துடுடா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு எழிலும் கண்டிப்பாக பாட்டி சொன்னதையும் தாத்தா சொன்னதையும் நான் மறக்கவே இல்லை. என்னுடைய லட்சியத்தை நான் சீக்கிரமாகவே அது எல்லாத்தையுமே நிறைவேற்றினதுக்கு அப்புறமா நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே கோபி வராரு. உடனே கோபியும் அவர் வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே நிலாக்கிட்ட கொடுத்துட்டு உனக்கு ஏதாவது பணத்தேவை இருந்தால் சொல்லுன்னு சொல்லும்போது அதுக்கு உடனே இங்கே எழிலும் எனக்கு பணத்தேவைன்னு எதுவுமே இல்லை, யார்கிட்டையும் பணத்தை வாங்கி தான் நான் குடும்பத்தை நடத்தணுன்ற அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கோபிக்கு மனசு கேட்காம தாங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து இங்கே நிலா கிட்ட கொடுத்து நிலா உனக்குன்னு நிறைய தேவை இருக்கும், கண்டிப்பாக இதை நீ வச்சுக்கணும்னு சொல்லும்போது இங்கே எழிலுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கு எடுத்தாலும் அப்பா இப்படி நமக்குன்னு நிற்கிறாரு, ஆனால் இவர் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு நினச்சாலும் இங்கே அமிர்தா எழில சமாதானப்படுத்துகிறாங்க. அவர் என்னவோ எப்பயோ ஒரு தடவை வராரு, பாசமாக பணத்தை கொடுக்குறாரு, இப்போ வேண்டான்னு சொன்னால் இங்கே உங்கள் அப்பாவுக்கு ரொம்ப மனசு வேதனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓரளவு அவங்கள சமாதானப்படுத்துகிறாரு. இங்கே கோபி அங்கேருந்த எழில்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நீ தான் பக்கபலமாக இருந்திருக்க. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடு உங்கள் அம்மா பேரில் வரணும்னு முதல்ல என்னை எதிர்த்து நின்னது நீ மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா அந்த பெரிய வீட்டில் சந்தோஷமாக இருக்கா, நீ இப்படி வீட்டை விட்டு வெளியில் இந்த சின்ன வீட்டில் அதுவும் வாடகை வீட்டில் இருக்குன்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியல. உங்கள் அம்மா என்ன தான் உனக்கு தேவையில்லாத விஷயத்த செஞ்சாலும் நீங்கள் எல்லாரும் உங்கள் அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க. உங்கள் அம்மாவை பற்றி நான் ஏதாவது பேசினா கூட என் மேலே கோவப்படுறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மாவோட குணம் என்னைக்கு தான் உங்களுக்குலாம் தெரிய வரப்போதோ அப்படின்னு சொல்லி போன இடத்துலையும் கோபி இங்கே பாக்கியாவை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் எழிலுக்கு ரொம்பவே பிடிக்காமையே இருக்குது. அதனால் கோபி எழில்கிட்ட என்னதான் நான் வேண்டான்னு சொல்லி இருந்தாலும் நீங்கள் ஒரு பிரச்சனையில் கஷ்டப்படும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால தான் எழில் இப்போ நீ கூப்பிடாமையே உன்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். உனக்கு ஒரு தேவைன்னா கண்டிப்பாக நீ எனக்கு ஃபோன் பண்ணி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் என்னை கூப்பிடலாம். எப்பயுமே இந்த அப்பா உங்களுக்காக இருக்குன்றதை நீங்கள் யாரும் மறந்துடாதீங்க அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து செழியனையும் கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாரு கோபி. இங்கே வீட்டிலையே சும்மா இருக்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி எப்பயும் போல் இங்கே இனியாவை காலேஜில் நானே கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இங்கே செழியனும் நான் தான் காரில் போகிறேனே, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. இங்கே ஏற்கனவே தாத்தாவை பற்றி யோசனை பண்ணி நினச்சி ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்கள் வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அதுக்கு உடனே இங்கே ஈஸ்வரியும் நான் இருக்கும்போது இங்கே பாக்கியா வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஹோட்டல்லையும் போய் அதிகமான வேலை செஞ்சிட்ருக்கா, ஏதோ என்ன முடிஞ்ச உதவியை நான் செஞ்சிட்டு இருந்தா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். நானே இனியாவை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே வெளியில் ஆட்டோக்காக காத்துட்ருக்காங்க. அந்த சமயம் அங்கே வந்த கோபியும் என்ன இனியாமா, நீ சொல்லியிருந்தா அப்பாவே உன்னை கூட்டிகிட்டு போய் காலேஜில் விட்டுருப்பேன்ல. ஆமாம், இவ்வளோ நேரமாகியும் நீ என்ன இங்கேயே இருக்கேன்னு கேட்க, இல்லை ஆட்டோ வருதுப்பா, பாட்டியும் நானும் பாட்டி என்னை விடுறதுக்காக தான் காலேஜ் வரைக்கும் வராங்கன்னு சொல்ல உடனே இங்கே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு கோபி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதான் நான் இருக்கேன்ல, நான் கூப்பிட்டு போய் விடுறேம்மா அப்படின்னுட்டு. ஆனால் எதையுமே கேட்காத ஈஸ்வரியும் அங்கே ஆட்டோ வந்த உடனே இங்கே இனியாவை கூட்டிகிட்டு அங்கே காலேஜுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் கோபி என்ன இந்த அம்மா என்னை எப்பயுமே என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டு என்னை இப்படி ஒதுக்கியே வச்சா இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? எத்தனை நாள் தான் இப்படி எங்கள் அம்மா கிட்ட பேசாமல் இங்கே என் பசங்களும் என்னை ஒதுக்கியே வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஆட்டோ பின்னாடியே கார் எடுத்துகிட்டு போகிறாரு கோபி. இங்கே இனியாவும் காலேஜுக்கு இறங்கி போயிடுறாங்க. உடனே இங்கே ஈஸ்வரியும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே வந்த கோபி ஈஸ்வரி கிட்ட அம்மா கொஞ்சம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஈஸ்வரி ரொம்ப கோவமா டேய் கோபி, என்னை அம்மானு சொல்லி நீ கூப்பிடாத, நான் தான் சொன்னேன்ல நான் உனக்கு அம்மாவும் இல்லை நீ என் பையனும் கிடையாதுன்னுட்டு, அப்புறம் எதுக்குடா தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறதுக்கு இப்படி பின்னாடி நிற்கிற, உன் கூட இனியா வரமாட்டா,
நீ பேசாமல் உன்னுடைய வேலையை பாரு. அதுக்காக தானே ஆட்டோவில் இனியாவை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அப்புறம் பின்னாடியே வந்து என்கிட்ட பேசணும்னு சொன்னால் எனக்கு நீ மதிப்பும் மரியாதையும் தரமாட்டியா? இல்ல இப்படி தான் எனக்கு மனவேதனைய குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. அதுக்கு உடனே கோபியும், என்னம்மா பேசுறீங்க? நான் உங்களுக்கு மனவேதனைய குடுக்குறேனா? அது எப்படிம்மா நீங்க அப்படி சொல்லலாம்? நீங்க என்கிட்ட பேசிற மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நேரமும் நீங்க என்ன பார்க்காம, என்ன ஒதுக்கி வச்சுட்டு நீங்க போகும்போதெல்லாம் உங்க பின்னாடியே அம்மா, அம்மான்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம, நான் என்ன செஞ்சாலும் சரின்னு எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டா இருந்த நீங்களே, என்னை இப்படி விலக்கி வைக்கிறீங்க. அப்பாவுக்கு நான் செய்ய வேண்டிய எதையுமே செய்ய விடாம, அந்த பாக்கியாவ முதன்மைப்படுத்தி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டீங்க. அதை கூட நான் யோசிக்கலம்மா. ஆனாலும் இப்போ கூட நீங்கள் என்னை மன்னிக்காம என்னை பற்றி யோசிக்காம நீங்கள் என்னவோ அந்த பாக்கியா மட்டும்தான் உங்கள் மகன் நினச்சிக்கிட்டு அந்த வீட்டில் எல்லார்கிட்டையும் சந்தோஷமாக பேசுகிற நீங்கள் என்கிட்ட மட்டும் ஏமா இவ்வளோ கோவப்படுறீங்க? அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன்? நீங்கள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கவே மாட்டீங்களாம்மா? இப்படியே தான் நான் தனியாக இருக்கணுமா? எனக்குன்னு யாருமே இல்லையா? அப்படின்னு சொல்லி இங்கே கேள்விக்கு மேலே கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு கோபி. உடனே ஈஸ்வரியும், ஆமாடா, நீ என் பையனும் கிடையாது, உன்னை நான் மன்னிச்சு மகனாக ஏற்றுக்க போகிறதும் கிடையாது. உன் அப்பாவே உன்னை மன்னிக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமா நான் மட்டும் மன்னிச்சு ஏற்றுப்பேன் நீ நினைக்கிறியா? நீ என்ன சாதாரண வேலையாடா செஞ்சுருக்க? உங்கள் அப்பாவுக்கு முதல்ல உடம்பு முடியாமல் போனதுக்கு காரணமே நீ தான். உன்னால தான் அவர் ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப முடியாமல் இருந்தார். அப்படி இருக்கும்போதும் பாக்கியாவோட துணையோடையும் பாக்கியா கிட்ட அப்போ பணம் இல்லைனாலும் தன்னுடைய நகை எல்லாத்தையும் அடமான வச்சு உங்கள் அப்பாவையே அவள் காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா. அப்படியும் நீ சும்மாவா விட்ட? ஏதோ உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தப்ப அந்த ராதிகாவும் நாங்கள் பாக்கியாவோட வீட்டுக்கு வந்து 2 பேரும் சேர்ந்து என்னெல்லாம் செஞ்சீங்க? நீ தான் எனக்கு ஒரு நல்ல மகன் நினச்சிக்கிட்டு நானும் பாக்கியாவோட அருமையை புரிஞ்சிக்காம பாக்கியாவை என்னென்னமோ சொல்லி ஏளனமாக பேசியிருக்கேன். எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருக்கேன். பாக்கியா படிக்காதவன்னு சொல்லி என்னென்னவோ பேசி அவளை ரொம்பவே அள வச்சிருக்கேன். ஆனால் இப்போ தாண்டா புரியுது, அவள் படிக்காதவளாக இருந்தாலும் குடும்பத்துக்கு ஏற்ற மருமகளாக இருந்தா. என்ன அம்மாவாகவும் உன் அப்பாவை தன்னுடைய அப்பாவாகவும் நினச்சிக்கிட்டு அவளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு எங்களை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா. இப்போ கூட நான் சந்தோஷமாக என்னுடைய பேரம்பேத்தி கூட இருக்கேன்னா அதுக்கு காரணம் பாக்கியா மட்டும்தான். ஆனால் நீ அப்படியா செஞ்ச? எப்போ பார்த்தாலும் உனக்கு பணம் தான் முக்கியம்னுட்டு உன் அப்பா கிட்ட இருந்த சொத்தெல்லாம் ஏமாற்றி அவர்கிட்டேருந்து எழுதி வாங்கினேன். கிராமத்தில் உங்கள் அப்பா பேரில் இருந்த முக்காவாசி சொத்தையும் நீ ஏன் உன் கைவசப்படுத்திக்கிட்ட? ஆனாலும் பாக்கியா எதுக்குமே தளராமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் எங்களுக்காகவும் இப்போ வரைக்கும் கடினமாக உழைச்சி முன்னேறிக்கிட்டே இருக்கா. ஆனால் நீ பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையில் தான் போய் நான் வாழுவேன்னு சொல்லிட்டு ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்பயும் உனக்கு சாதகமாகவும் உனக்கு சப்போர்ட்டாகவும் தான் நான் இருந்தேன். ஆனால் எந்த விஷயத்துலையுமே நீ அம்மானு எனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல. எந்த விஷயத்துலையும் எனக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை. உன்னால் நானும் உன் அப்பாவும் அவமானப்பட்டு நின்னது மட்டும்தான் மிச்சம். உன் வீட்டுக்கு உன்னை நம்பி வந்தேன். நீ எனக்கு அங்கே ஒழுங்காக சாப்பாடு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, என் பையன் கூட்டிகிட்டு வந்துட்டான், இந்த விஷயம் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி பாக்கியா கிட்ட கூட சொல்லாமல் உனக்காக அந்த வீட்டில் எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையாகவே சகிச்சுட்டு இருந்தேன். பாக்கியா என்னை பார்க்க வரும்போதெல்லாம் எனக்காக சாப்பாடெல்லாம் கொண்டு வந்தா. ஆனாலும் என் பையன்தான் முக்கியம்னு ராதிகாவோட வீட்டில் எல்லாத்தையுமே பொறுமையாக பொறுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ கடைசியில் எனக்கு கொடுத்த பெரிய பரிசு என்ன? எல்லா தப்புக்குமே காரணம் நான் தானே சொல்லி பாக்கியாவோட பேச்செல்லாம் மீறி இங்கே ராதிகாவோட பேச்சையும் ராதிகாவோட அம்மா பேச்சையும் கேட்டுக்கிட்டு செய்யாத தப்பை நான் தான் செஞ்சேன்னு நீயும் நம்பினல. நான் ஒன்னாலையும் அந்த ராதிகாவாலையும் ஜெயிலுக்கு போனேன், தேவையில்லாமல் கோர்ட்டுக்கெல்லாம் போனேன். அப்படி நான் ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒன்னாலையும் ராதிகாவாலையும் அவமானப்பட்டேன்டா. அப்போ கூட என் பையன் என்னை எப்படியாவது அங்கேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்துடுவான்னு உன் மேலே நான் வந்து 100% நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் நீ அங்கே வந்து எனக்கு எதிராக சாட்சி சொன்ன பற்றியா? அப்போ முடிவெடுத்தேன், இந்த கோபி எனக்கு மகனே கிடையாது. என்னதான் இருந்தாலும் நான் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருந்த பாக்கியா தான் என்னுடைய மக. நான் எவ்வளவோ அவளை திட்டியிருக்கேன், எவ்வளவோ அவமானப்படுத்தியிருக்கேன். அதை எதையுமே பெருசாக எடுத்துக்காம நான் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் அப்பா எதுலேயுமே மனவேதனை அடையக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பாக்கியா பார்த்து பார்த்து செஞ்சு என்னையும் வெளியில் கூட்டிகிட்டு வந்தா. நான் இப்போ சந்தோஷமாக காரணமாக இருக்கிறதும் பாக்கியா மட்டும்தான். நீ ஒவ்வொரு விஷயத்துலையும் அவமானப்படுத்தின, அந்த அவமானத்தெல்லாம் தாண்டி நானும் தலை நிமிர்ந்து வாழ எனக்கு உறுதுணையாக இருக்கிறது பாக்கியா. அப்படி இருக்கும்போது உன்னை எதுக்குடா நான் மகனாக ஏற்றுக்கணும்? எப்பயுமே நீ சப்போர்ட் செய்கிற ராதிகா கூட இருந்துட்டு என்ன நீ மறந்துட வேண்டியதானே? எப்போ பார்த்தாலும் என்னவோ அம்மா தான் முக்கியன்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படி வந்து பேச வந்துட்டுருக்க. இப்போ புரிஞ்சிச்சுல, நீ செஞ்ச எதையும் நான் நம்ப போகிறதும் கிடையாது, உன்னை நான் மன்னிக்க போகிறதும் இல்லை. இப்படிப்பட்ட பையனை நான் இத்தனை நாள் வளர்த்தேனே, இத்தனை வருஷம் வளர்த்தேனேன்னு ஒவ்வொரு நாளும் உன்னை பற்றி யோசனை பண்ணி நான் இன்னும் வரைக்கும் அழுதுட்ருக்கேன்.
உனக்கு பதிலாக நான் ராதிகாவை பாக்கியாவை நல்லபடியாக பார்த்துருந்தா கூட எனக்கு வந்து மனசு ரொம்பவே ஆறியிருக்கும். உன் அப்பாவும் கடைசியில் சந்தோஷப்பட்டிருப்பாரு. உன்னை நான் தூக்கி வளர்த்து உன்னை நல்லா படிக்க வச்சு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையவும் ஏற்படுத்தி கொடுத்தேன். என் பையன் நல்லா பிஸ்னஸ் செய்கிறான் அப்படின்னு நான் சந்தோஷமாக இருந்த சமயம் நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு அவமானத்தாலையும் தான் இப்போ நீ என் பக்கமே வரக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்திருக்கேன். அதனால் இனி என்கிட்ட பேசவோ இல்லை அம்மான்ற உரிமையில் என்கிட்ட எதை பற்றி கேட்கவோ பேசவோ என் முன்னாடி வந்து நிற்கவே நிற்காத. உன்னை பார்க்க எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஈஸ்வரி தான் மனசில் இருக்க எல்லா கோவத்தையுமே இங்கே கோபிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த கோபியும், என்னம்மா பேசுகிறீங்க? நான் என்னவோ பெரிய தப்பு பண்ணதா பேசிகிட்டு இருக்கீங்களே, ஏன் அந்த பாக்கியா எந்த தப்பும் செய்யவே இல்லையா? அந்த பழனிசாமி கூட பேசி சிரிக்கிறது, எப்போ பார்த்தாலும் அந்த பழனிசாமி பாக்கியாவுக்கு உறுதுணையாக இருக்கிற மாதிரி நடந்துக்கும் போது நான் ஏம்மா கல்யாணம் பண்ணதை பற்றியே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? வளர்ந்த பசங்க இருக்காங்கன்னு கூட அவள் பொருட்படுத்தாமல் இங்கே பசங்களை பற்றி கவனிக்காமல் தன்னுடைய தொழில் தான் முக்கியம்னு எப்போ பார்த்தாலும் ஹோட்டல்லையே இருக்கிற பாக்கியா ரொம்ப நல்லவனா? நான் எந்த விதத்திலமா உங்களுக்கு ஒரு நல்ல மகனாக இல்லைன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க? எனக்கு பாக்கியா கூட வாழ பிடிக்கல. அதனால நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன். இதை விட வேற என்னம்மா பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன்னுட்டு நீங்களும் அப்பாவும் இப்படி என் மேலே ரொம்ப கோவத்தை காட்டிட்டு இருக்கீங்க. இங்கே அப்பாவை பார்த்தீங்களா, என்னை விட்டு பிரிஞ்சு போகும்போது கூட என்னை மன்னிக்கக்கூடாதுன்ற ஒரு இதுலேயே போயிட்டாரு. இப்போ நீங்களும் இப்படி பேசினா எப்படிம்மா? இங்கே ராதிகா கூட நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேம்மா. இந்த வாழ்க்கைக்காக தான் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது என்னையும் ராதிகாவையும் மனசார நீங்கள் மன்னிச்சு ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பாக்கியா வேண்டான்னு சொல்லிட்டு என் கூட நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோபி. ராதிகா ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைம்மா. அவள் வேணும்னே உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லலை. ஏதோ தெரியாமல் உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டோம். அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருக்கோம். ஆனால் அதையும் மீறி நீங்கள் எங்கள் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கிறதெல்லாம் சரிப்பட்டே வராதுமா, சரியில்லைம்மா. நீங்கள் மறுபடியும் என்னை ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ராதிகாவும் நானும் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு வந்து யோசனை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீங்கள் எங்களை வந்து ஒதுக்கிட்டு அந்த பாக்கியா கூட இருக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா. உங்களால் என் பசங்க கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் எழில் என்னை பார்த்தா முறைக்கிறான். என் பசங்க எல்லாருக்குமே நான் நல்லதை மட்டும்தாம்மா பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க என்னவோ பாக்கியாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்னை பார்த்தாலே அவமானப்படுத்தி அனுப்புகிறாங்கம்மா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி, வாயை மூடுடா. பாக்கியாவோட அருமை உனக்கு தான் புரியலன்னா நாங்களும் அப்படியே இருக்க முடியுமா? பாக்கியாவோட அருமை பெருமை என்னன்னு புரிய போய் தான் நாங்கள் எல்லாரும் அவளை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். அன்னைக்கு பாக்கியா உன்னுடைய அப்பாவுக்கு அங்கே அவளுடைய ஹோட்டலில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வச்சுருந்தப்ப கூட நீ வந்து என்னடா பேசிட்டு போனேன்? அப்போவே எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்காம நான் அவ்வளோ அழுதேன். உங்கள் அப்பா உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி கையில் பணமே இல்லைனாலும் தங்கிட்ட இருந்த நிலத்தெல்லாம் விற்று பெரிய காலேஜில் படிக்க வச்சாரு. ஏன் தெரியுமா? நீ நல்லா சம்பாதிச்சு பணத்தை கொண்டு வந்து கொடுப்பேன்ற ஆசையில் இல்லை. என் பையன் 4 பேர் மாதிரி நல்லா வந்து உழைக்கணும், நல்ல ஒரு பெரிய இடத்துல இருந்தால் அதுவே போதும். அவனுடைய சம்பாத்தியம்னு எதுவுமே எனக்கு வரலனாலும் பரவாயில்ல. ஆனால் என்னுடைய பையன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டு எங்களை பற்றிலாம் யோசிக்காமல் எங்ககிட்ட இருந்த நிலத்தெல்லாம் விற்று உன்னை படிக்க வச்சோம். நீ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டப்ப கூட என் நகையெல்லாம் என்கிட்ட இருக்கிறத விட கோபிக்காக அதை வந்து அடமானம் வச்சு வர பணத்தில் அவன் நல்லா இருக்கட்டும் நானும் உனக்காக நகையை பற்றிலாம் யோசிக்காமல் இவ்வளோத்தையும் செஞ்சோம். ஆனால் நீ அப்படியாடா யோசனை பண்ண? என் அப்பா எனக்கு ஒரு நல்ல அப்பாவாகவே இல்லை. நான் நினச்ச எதையுமே அவர் வந்து செய்ய விடலை. நான் எனக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். அதுதான் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கோபமாக இருந்ததால் ஏதோ எங்கள் அப்பா என்னை வந்து மன்னிச்சு மகனாக ஏற்றுக்காமல் இப்படி ஒதுக்கி வச்சுருக்காங்கன்னெலாம் பேசுனியே, உனக்கே அசிங்கமாக இல்லை கோபி? உன் அப்பா உனக்காக என்னென்னலாம் செஞ்சுருக்காரு. நான் உனக்காக எப்படியெல்லாம் வந்து நின்றுருக்கேன். பாக்கியாவை ஒதுக்கி வச்சது மட்டும் இல்லாமல் என் பையன் செய்கிறது சரின்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினேன். அந்த வீட்டில் உன்னை மட்டும்தான்டா நம்பினேன். உங்கள் அப்பா எத்தனையோ முறை சொன்னாங்க, கோபியை நம்பாத, நீ அவமானப்பட்டு தான் நிற்கணும், கோபியை நம்பி எங்கேயும் போகாதன்னுட்டு. எல்லாரோட பேச்சையும் மீறி என் மகன் தான் எனக்கு முக்கியம்னுட்டு உனக்காகவே சப்போர்ட் பண்ணி நின்ன என்னையும் அவமானப்படுத்திட்ட. இப்போ உங்கள் அப்பா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டும் அவர் எனக்கு ஒரு நல்ல அப்பாவே இல்லைன்னு வந்த சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் உங்கள் அப்பாவை நீ அவமானப்படுத்தினியே, அப்புறம் எப்படிடா உன்னை மன்னிச்சு நான் மகனாக ஏற்றுக்க முடியும்? இப்போ மட்டும் இல்லை, எப்பயுமே நீ என் மகனாக இருக்க உனக்கு தகுதியும் இல்லை, உரிமையும் இல்லை. இதே தான் உங்கள் அப்பாவும் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால் என் மனசை நான் மாற்றிக்க போகிறதும் இல்லை. நீ திருந்த மாட்ட கோபி. நீ திருந்தினா கூட என் மனசை மாற்றி உன்னை மகனாக ஏற்றுக்கலாம். ஆனால் திருந்தாத உன்னெல்லாம் மகனாக ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா பாக்கியா நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் உன் அப்பாவை பற்றியே தப்பு தப்பாக பேசின நீ எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லா
இருந்துடலான்னு மட்டும் கனவுலையும் நினைக்காத. ஏன்னா அப்பா அம்மாவோட அருமை தெரியாமல் இப்படி பேசின பசங்க யாருமே நல்லா இருந்ததா எந்த ஒரு இதுலேயும் இல்லைடா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ யாரை பற்றி தப்பாக பேசினியோ அது பாக்கியாவாக இருக்கட்டும், உன் அப்பாவாக இருக்கட்டும், இல்லை நானாக கூட இருக்கட்டும், இங்கே எல்லாரோட அருமையும் உனக்கு புரிய வரும். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். அது வரைக்கும் திருந்தாத நீ எனக்கு மகனாக மாறவும் முடியாது, மகனாக நான் உன்னை நினைக்க போகிறதும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. இன்னொன்று சொல்கிறேன், பாக்கியாவோட தொழிலுக்கோ இல்லை என்னுடைய பேரன்களுக்கோ உன்னால் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வையி, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா உனக்கு அம்மாவாக இருக்கிறத விட பாக்கியாவுக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு தடவை என்கிட்ட பேசணும்னு சொல்லி ஆசையாக வந்தேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். இனி உன்கிட்ட பேசவே கூடாதுன்ற ஒரே எண்ணத்தில் தான் இருக்கேன்டா. எப்பயுமே பாக்கியாவுக்கு சப்போர்ட்டாக நான் மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருமே இருக்கோம். நீ எப்படி வேணாலும் போ, என்ன வேணாலும் செஞ்சுக்க. உன்னை பற்றி இனி நான் யோசிக்க போகிறதே இல்லை. நாங்கள் யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போனேன், நீ மட்டும் எதுக்குடா எங்களுக்கு வேணும்? உன்னோடைய வேலையை போய் பாரு. ராதிகா முக்கியம்னு போனல, ராதிகாவோட வீட்டில் நீ நினச்ச மாதிரி சந்தோஷமாயிரு. நாங்கள் யாரும் அங்கே வந்து பிரச்சனை பண்ண போகிறது கிடையாது. உன் வழிக்கும் நாங்கள் வரப்போகிறதே இல்லை. ஆனால் என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன். என் இனியா வந்து என்னுடைய பொண்ணு, அவளை நான் தான் காலேஜில் கூட்டிகிட்டு போய் விடுவேன். அப்படி இப்படின்னு ஏதாவது உன் பசங்க மேலே நீ உரிமை கொண்டாடினா கூட அவங்க யாரும் உனக்கு மரியாதை தரப்போகிறதே இல்லை. ஏன்னா நீ தான் ஒரு நல்ல அப்பாவாக உன் பசங்களுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாகவும் இல்லை. அப்படி இருக்கும்போது என் வீட்டுக்காரரை பற்றியோ இல்லை பாக்கியாவை பற்றியோ தப்பாக பேச உனக்கு எந்த உரிமையும் இல்லை. உன் பசங்களுக்கு நீ ஒரு நல்ல அப்பாவாக இருந்திருந்தனா கண்டிப்பாக ராதிகாவை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டே. உன்னால் வீட்டில் வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் பாக்கியா எவ்வளோ கஷ்டப்பட்டு சமாளிச்சா தெரியுமா? அவ்வளோ பெரிய பிரச்சனையவும் எங்கள் யாருக்கும் நீ தந்திருக்க மாட்டே. இப்போ வரைக்கும் நாங்கள் நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணம் இங்கே பாக்கியா மட்டும்தான். உன் பசங்க மேலே உரிமை கொண்டாடுறதுக்கு நீ முதல்ல நல்ல அப்பாவாக இருந்திருக்கணும். நீ ஏன் நல்ல அப்பாவாக இல்லாதப்ப உனக்கு எங்கேருந்து அப்பான்ற உரிமை மட்டும் வந்தது? இனியாவை நாங்கள் பார்த்துக்குறோம். இனியாவை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கும் பாக்கியாவுக்கும் வீட்டில் உள்ளவங்களுக்கும் தெரியும். உனக்கு எந்த உரிமையும் இல்லை. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. நீ மட்டும் ஒரு நல்ல அப்பாவாக நடந்திருந்தா இப்போ நீ எனக்கு உரிமை இருக்குன்னு கேட்டு இப்படி வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம். உன் பசங்களே உன்னை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் நீ வேண்டான்னு சொல்லி உன்னை ஒதுக்கிட்டு பாக்கியா தான் எங்களுக்கு முக்கியம்னு பசங்க எல்லாருமே பாக்கியா பக்கம் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ சொன்னியே உங்கள் அப்பாவை பற்றி, ஏதோ எங்கள் அப்பா எனக்கு நல்ல அப்பாவே இல்லைன்னுட்டு. அதே மாதிரி தான் நீ ஒரு நல்ல அப்பாவே இல்லைன்னு உன்னுடைய பசங்களும் நினைக்கிறாங்க. அதனால் முடிஞ்சா திருந்து. அப்படி திருந்த முடியலன்னா ஓரமாக ஒதுங்கிரு. உன் வழிக்கு நாங்கள் வரப்போகிறதில்ல, எங்கள் வழிக்கும் நீ வராத. என் பசங்க மேலே உரிமை இருக்குன்னுட்டு இப்படிலாம் வந்து பேசுனேன்னா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். பாக்கியா போனால் போதுன்னு அமைதியாக இருப்பா. ஆனால் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் கோபி. இதோட நிறுத்திக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஈஸ்வரி கிட்ட பேச வந்த கோபியை வெளுத்து வாங்கி அங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஆனால் கோபியும் ஈஸ்வரிக்கு எப்படியாவது புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சும் அதன் மூலமாக எந்த ஒரு பலனுமே இல்லைன்னு சொல்லி ஈஸ்வரி பேசின பேச்சால் அங்கே ரொம்பவே அவமானப்பட்டு கூனி குறுகி தலை குனிஞ்சு பதில் பேச முடியாமல் அங்கேருந்து அழுதுகிட்டே, என் பசங்க மேலே எனக்கே உரிமை இல்லைன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்களே, அது எப்படி எனக்கு உரிமை இல்லாமல் போகும் அப்படின்னு கோவத்தில் கிளம்புறாரு கோபி. இங்கே கோபி பேசின பேச்சால் கோபி மேலே ஈஸ்வரிக்கு இருந்த கோபம் கொஞ்சம் கூட குறையாமல் அதிகமாயிட்டே இருக்குது.